மக்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வியூவரா வந்திருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் இமிடியேட்டா உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோட எண்ட்ல மறக்காம எங்களுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு போயிடுங்க. அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே வணக்கம், நான் விக்னேஷ், உங்க வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல ஒரு 5 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சாரி 5 மினிட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எந்த விதமான கிளாஸஸும் கிடையாதுங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்டு போன் எடுக்கிறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில வெல்டருங்க, அதாவது யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெல்டருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ராடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீடியோல ஒருத்தர் தெரிவாரு, இவரெல்லாம் பாத்தீங்கன்னா 3 வெல்டிங் ராடு அட்டன் டைம்ல ஜாயின் பண்ணி வெல்டிங் அடிக்கிற மாதிரி தான் வெல்டிங் பண்ணி காட்டுறாங்க. தென் அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேட்டுக்கு நடுவுல ஒரு 2 வெல்டிங் ராடு, 2 ஹோல்டர் அட்டன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மிஷின் 2 ஹோல்டர் யூஸ் பண்றாங்க. ஒரு மிஷின்ல 2 ஹோல்டர் யூஸ் பண்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகினர்ஸ் வெல்டர்ஸ்க்கான வீடியோ இது. வெல்டர்களுக்கு ப்ராப்பரா தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன். நிறைய நண்பர்களோட ஒர்க் ஷாப்ல இந்த மாதிரி 200 ஆம்ஸ் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி வெல்டிங் மிஷினை வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வெல்டிங் ராடு அட்டன் டைம்ல இந்த மாதிரி வெல்டிங் ராடை எடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பாத்துருவாங்களேன். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 3 வெல்டிங் ராடையும் இப்படி வச்சுருவாருங்க. இந்த பொசிஷன்ல வச்சு டாக்கா போட்டுக்கிட்டு மேல ஒரு வெல்டிங் ராடை செட் பண்ணி டாக்கா போட்டுக்கிட்டு 3 வெல்டிங் ராடையும் அட்டன் டைம்ல வெல்டிங் அடிச்சுட்டு வருவாருங்க. இந்த மாதிரி அடிக்கும் போது அவர் என்ன காட்ட வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை சுலபமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து அந்த யூடியூபர் வந்து சொல்லி தராரு. வரவேற்க வேண்டிய விஷயம் தான், பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி வெல்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு 3 வெல்டிங் ராடு வந்து கனெக்ஷன் பண்ணி ஒன்னா அடிக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹோல்டர் யூஸ் பண்ண வேண்டியது, ஒரே மிஷின்ல 2 ஹோல்டர் யூஸ் பண்ண வேண்டியது, இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து பஸ்ட் ஆயிடும், அதாவது வெடிச்சு போயிடும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 200 ஆம்ஸ் மிஷின். அந்த வெல்டர் என்ன யூஸ் பண்றாரு மிஷின் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதை இந்த மிஷின் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பஞ்ச் பண்ணி காட்டுறேன், பாருங்க. கிட்டத்தட்ட 750 ஆம்ஸ்க்கு மேல உள்ள ஒரு மிஷின்ல வந்து அவர் 2 ஹோல்டர் யூஸ் பண்றாரு, 2-3 ராடுக்கு மேல வச்சு ஒரே டைம்ல யூஸ் பண்றாரு. அந்த மாதிரி மிஷின்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாதுங்க. சின்ன இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ல எல்லாம் போயிட்டு வந்து இந்த இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் எல்லாம் ஒரு ராடை திறந்து அடிச்சாலே 5 நிமிஷத்துக்கு மேல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அடிச்சிங்கனாலே டக்குனு நின்று போயிடும். இதுல ஒரு பவர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓசின்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க மிஷினை ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த கிரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த மிஷின் ஓவர் ஹீட் ஆகுதுன்னா இந்த ஓசி அப்படிங்கிற இந்த பட்டன் எரிஞ்சு மிஷினே வந்து நின்று போயிடும். ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழிச்சு திருப்பி ரிலே ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மிஷினே நம்மளால ஆன் பண்ண முடியும். ஒரு சில நண்பர்கள் வந்து இது தெரியாம வந்து என்ன சொல்றாங்க, 3 வெல்டிங் ராடு சேர்ந்து அடிச்சா ஈஸியா இருக்குமா ப்ரோ, அப்புறம் வந்து 2 ஹோல்டர் நாங்க யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேக்குறீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா இந்த மாதிரி வெல்டிங் மிஷின்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொடர்ந்து வெல்ட் அடிக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அப்பதான் இந்த மிஷின்லாம் லாங் லைஃப் வரும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நீங்க கண்டினியூவா அடிக்கலாம். இங்க வந்து காட்டுங்க, உள்ள காட்டுங்க. டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து கண்டினியூவா வெல்டிங் பண்ண முடியுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் தான் என்கிட்ட இருக்கு, இதுல வந்து நான் 2 ஹோல்டர் போட முடியுமா? டெஃபினட்டா போட முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோவை. இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங்ல ஒரு ராடு தான் ஒரு டைம்ல யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு ஹோல்டர் ஒரே ஒரு இடத்துல தான் இது எடுக்க முடியும். அதுக்கு தான் இதுல அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், 2 ஹோல்டர் கனெக்ஷன் பண்றது, 2-3 ராடுக்கு மேல சேர்த்து வச்சு வெல்டிங் பண்றதுலாம் இந்த மிஷின்ல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யூடியூப்ல வந்து காட்டுவாங்க, ஒரு ஹிந்திக்காரர் அந்த பிரதர் காட்டிட்டு இருக்காரு, 2-3 ராடு போட்டு அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு இருப்பாரு. அவர் என்ன மிஷினை யூஸ் பண்றாருங்கிறத காட்டினா தானே, ராடு யூஸ் பண்றதை காட்டுறாரு, நம்ம ராடை பாக்குறோம் ஆனா மிஷினை பாக்குறது கிடையாது. நிறைய நண்பர்கள் தப்பு பண்றீங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டே விட்டாரு, நான் அடிச்சேன் ப்ரோ, மிஷின்ல காயில் போயிடுச்சு ப்ரோ, சுவிட்ச் போயிடுச்சு ப்ரோ அப்படிலாம் என்கிட்ட சொல்றீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஹோல்டர் ஒரு வெல்டிங் ராடு யூஸ் பண்ணுங்க, மிஷின் லாங் லைஃப் வரும். அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் கண்டினியூவா ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அடிக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிகினர்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. புதுசா வெல்டிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கும், அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திப்போம். பாய்.